சார் போலாமா? வாங்க. ஐயோ, என்ன அவசரம் இப்போ? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. சாரி. போலாமா? ஓகே சார். வரேங்க. வாங்க மேடம். இது பாருங்க, மெதுவா மெதுவா நடங்க. ஹரி சார். சார் பாத்து மெதுவா. பரவாயில்ல. ஓகே சார் மெதுவா. பரவாயில்ல. மெதுவா வாங்க சார். ஓகேப்பா. வாங்க. கூடிய சீக்கிரமே சரியாயிடுவீங்க சார். அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. சரியா? சரி சார் பாத்து மெதுவா. நீங்க ஓகே தானே? ஓகே. பட் இருந்தாலும் மெதுவா போங்க சார். உட்காருங்க. சரி சார், இதுல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. எதையும் மிஸ் பண்ணாம சாப்பிடணும். சரி. இதுல இருக்குது சார் மருந்தெல்லாம், எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. 2-3 நாளைக்கு எங்கேயுமே வெளியில போக கூடாது. ஏதாவது வேணும்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் பாவி. நமக்குள்ள எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து சேஃபா தப்பிச்சிருக்கீங்க. அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா பவி, எனக்கு தெரிஞ்சே சார் எவ்வளவோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த புண்ணியம் தான் அவரை காப்பாத்திருக்கு. சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். போலாமா? குழந்தை வர தனியா இருக்கு. சரி அத்தை. நாங்க வரோம் ஹரி சார். வரோம் நீங்க சார். ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர். ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க. போ. சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். என்ன சார், ஆக்சுவலி நான் உங்களை விட வயசுல சின்னவன். எப்படி இதை ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. அதனாலதான் நானே பேசுறேன். சார், நீங்க என்னோட குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. தனிப்பட்ட முறையில எனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைக்கும் நீங்க என் கூடவே இருந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல உதவி செஞ்சிருக்கீங்க. அந்த உரிமையில தான் சார் நான் இப்ப கேட்க போறேன். சார், நீங்க இப்படி தனியா இருந்து கஷ்டப்படும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு யாராவது ஒரு துணை வேணும் சார். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வெல்விஷர்ஸ், அப்படி நிறைய பேர் வேணும் சார். அப்பதான் சார் அவங்க நம்ம கூட வர முடியும். புரியல. இப்ப எதுக்காக இதெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான் சார். அதே மாதிரி நீங்களும் இனிமே தனியா இருக்க கூடாது சார். உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும் சார். அது அவசியம் வேணும். ஆமா சார், நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபேமிலி மேன் ஆகணும். சும்மா விளையாடாத சந்தோஷ். இந்த கல்யாணம் அது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சீரியஸா தான் சார் சொல்றேன். சார், உங்களுக்கு கல்யாணம் பண்ண போறது கன்ஃபார்ம் சார். ஆமா சார். இப்ப நான் தனியா இருக்கேன் சார். இல்ல சார், இந்த பாரு, எனக்கு தனியா இருக்கணும். இந்த கல்யாணம் அது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அது உடம்புக்கு கொஞ்சம் பிரச்சனை. அது ஆக்சிடென்ட்னால தான். அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அதுக்காக கல்யாணம் எல்லாம் பண்ணணுமா? சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். கல்யாண வயசெல்லாம் கடந்து வந்துட்டேன் சந்தோஷ். இப்ப போய் கல்யாணம் அது இதுன்னு பேசிக்கிட்டு விடு. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. ஐயோ சார், நீங்க இப்படி ஏதாவது ஒரு சின்ன காரணம் சொல்லுவீங்கன்னு தான் நானே பொண்ணு வீட்டுக்காரங்களை ஆல்ரெடி பார்த்து பேசிட்டேன். என்னது சார்? ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார். நாளைக்கு உங்களை மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க அவங்க. நீங்க கொஞ்சம் நீட்டா ரெடியாகி உட்கார்ந்தா போதும். அவ்வளவுதான் சார் என்னோட ஆசை. என்ன பேசுற சந்தோஷ்? எல்லாரும் பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கேன்சல் பண்ணிடு. சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு. சார் ப்ளீஸ் சார், ஜஸ்ட் நாளைக்கு வந்து பாக்குறது தான். இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் ஆல்ரெடி பொண்ணு வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கியாச்சு. இனிமே உடனே உங்களுக்கு சீக்கிரமா டும் தான். பை பை சார். கன்ஃபார்ம் சார். உங்களுக்கு கல்யாணம் தான், கல்யாணம் தான், கல்யாணம் தான். சந்தோஷ், சொன்ன கேளு. இதெல்லாம் வேண்டாம். என்ன புதுசா குழப்பிட்டு போறான்?
என்ன சார் இது, இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? ஓ மேடி, சந்தோஷ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் தேவையா? அபார்ட்மெண்ட்ல யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு தான் அசிங்கம். சார் இதுல அசிங்கப்பட என்ன இருக்கு? எங்கேயும் நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சந்தோஷ் உங்க மேல இருக்க அக்கறையினால இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். இத நீங்க இப்ப மாட்டேன்னு சொன்னா அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கும். சார் சொன்னா கேளுங்க சார், ரெடி ஆகுங்க. முதல்ல இந்த சட்டையை போடுங்க சார். போடுங்க சார், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தானே வரேன்னு சொல்லிருக்காங்க. பாக்குறதுக்கும் லுக்கு நல்லா இருக்கணும்ல. என்ன பேசுற மேடி? சந்தோஷ் தான் தெரியாம பாட்டு எல்லாம் தெரிஞ்சு நீமா இப்படி பேசுற? சார் இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க நீங்க? சார் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது, சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காது சார். தானா நடக்கும் போது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மேடி, எனக்கு உடனே மேடத்தை பார்க்கணும் போல இருக்கு. நான் ஒரு 5 minutes போய் பார்த்துட்டு வந்துடுவேன். என்னது மேடத்தை பார்க்கணுமா? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. அவங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. என்ன சார் மாப்பிள்ள தானே பார்க்க வராங்க? என்னமோ உடனே கையில தாலியை கொடுத்து கட்டுங்கன்னு சொல்ற மாதிரி இப்படி பயப்படுறீங்க? என் பயம் எனக்கு தான் தெரியும். வரட்டும், என்னை பத்தி தெரியாம வராங்க. அவங்க எப்படி ஓட ஓட விரட்டுறேன் பாரு. எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. பார்த்துக்கிட்டே இரு, வரவங்க என்ன கதி ஆறாங்கன்னு. சார் சண்டைக்கு வரவங்களே சமுத்திரக்கனி மாதிரி அட்வைஸ் பண்ணி திருத்திருவீங்க. மாப்பிள்ள பார்க்க வராங்க, இவங்க கிட்ட போய் சண்டை போட போறீங்களா? சார் ரெடியாவுங்க சார், சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. சரி சரி சரி, நீங்க பெரிய கோபக்கார் தான், நான் ஒத்துக்கிறேன். விடுங்க சார். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வீடு தேடி வரவங்கள முகத்துல அடிச்ச மாதிரி நடந்து கூடாது சார். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்றதுலாம் அவசியம் கிடையாது. அதுக்காக மனசுக்கு பிடிக்காத விஷயத்த எப்படி மேடி ஒத்துக்கணும்? சார் அவங்க வந்துட்டு போட்டோம் சார். அப்புறம் சந்தோஷ தனியா கூப்பிட்டு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிடலாம் சார். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க சார். முதல்ல இதை புடிங்க புடிங்க. சார் நீங்க மாப்பிள்ள, அத மனசுல வச்சுக்கிட்டு பக்காவா ரெடி ஆயிட்டு வாங்க. டைமா வேஸ்ட் பண்ணாதீங்க. சார் இங்க வாங்க வாங்க. என்ன வாங்க அங்க பாருங்க. சார் பொண்ணு வீட்டுக்காரங்களை பாத்தீங்களா? பயங்கர ரசனையான ஆளுங்க போல இருக்கு. மாப்பிள்ளை பார்க்க வர்றதுக்கே மங்களவாத்தியெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. செம்மல மேடி, பாருங்க. வாங்க வாங்க வாங்க. வா பவி. சந்தோஷ் உட்காருங்க. பவி உட்காருங்க. சார் எங்க? தோ. ஆ. சார் வாங்க. சார் சூப்பரா இருக்கார்ல பவி. உட்காருங்க பவி. சார் உட்காருங்க சார், உட்காருங்க. என்ன சார் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்க. என்ன சார், பொண்ணு யாருன்னு யோசிக்கிறீங்களா? பொண்ணு பேரு லக்ஷ்மி.
சார் தெரியலையா? மேடம் மேடம்னு நீங்க அன்பா கூப்பிடுவீங்களே, என்னோட அம்மா தான் சார். என்ன ஹரி சார், சந்தோஷம் தானே? இதுக்கு தானே இத்தனை நாளா வெயிட் பண்ணீங்க சார். என்ன இப்படி பேசுறீங்க? நாங்க 2 பேரும் we are, சார் என்ன சார், we are just friends ன்னு சொல்ல வர்றீங்களா? சார் அப்படிலாம் இனிமே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க சார். சார் அதான் உங்களுக்கு விளையாட்டா போச்சுல்ல. மேடத்துக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. சார் உங்க 2 பேர் மனசுலயும் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன் சார் மறைக்கிறீங்க? கொஞ்சம் லேட்டா நடக்குதுனாலும் இதுதானே உங்க அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கை. அது கூடி வரும்போது ஏன் நீ வேணான்றீங்க? சும்மா இருக்கியா? பெருசா போய் பேசு. பேசிக்கிட்டு. போ. ஏன் ஹரி சார், ஏன் இப்படி தயங்குறீங்க? அபார்ட்மெண்ட்ல தப்பா பேசுவாங்கன்னா, அடுத்தவங்க பேசுவாங்கன்னா நம்ம வாழ்க்கைய முடிவு பண்ண கூடாது சார். மத்தவங்கள விடு பவி. லட்சுமி மேடம் என்ன நினைப்பாங்க? அதுதான் எனக்கு பயமே. நேத்து சந்தோஷ் என்கிட்ட இதை பத்தி பேசும்போது கூட நான் இந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. யாரோ ஒருத்தங்களை அழைச்சிட்டு வர போறா, அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்க, மேடம் தான் பொண்ணுங்கிறத நான் நினைச்சு கொடுப்பேன். சார் இப்போ உங்களோட பிரச்சனை என்ன? அம்மா என்ன சொல்லுவாங்கன்றது தானே. இங்க பாருங்க சார், அம்மா ஓகே சொன்னா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? ஏன் சந்தோஷ் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ போய் கேட்டாலே அவங்க என்னத்தான் தப்பா நினைப்பாங்க. நான் ஏதோ இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களை தூது விட்ட மாதிரி பேசுவாங்க. சொன்னா கேளு, இது நடக்காது. நம்ம உறவு இப்படி சுமூகமா இருக்கணும்னா இது நடக்க கூடாது. சார் நாங்க ஏதோ முற்போக்கு புரட்சி பண்ணணும்னு இந்த கல்யாணத்தை நடத்த ஆசைப்படல. இத்தனை நாள் வரைக்கும் என்னோட அம்மா ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சார் இனிமேலாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அந்த வாழ்க்கைய நீங்க மட்டும்தான் சார் தர முடியும். சார் நான் உங்களை கட்டாயப்படுத்துறேன்னு மட்டும் நினைக்காதீங்க சார். இத பத்தி என்னோட அம்மா கிட்ட சம்மதம் வாங்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. சார் இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கோங்க ப்ளீஸ் சார். மேடி நீ இரு. ஹரி சார் இந்த மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கிறேன். வா பவி போலாம். மேடி பேசு. வா பவி வா. புள்ளனா சந்தோஷ் மாதிரி இருக்கணும். அம்மாக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறானே, அவன் கிரேட். இங்க இருக்கீங்களா? என்னது ஆச்சரியமா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்க. எல்லாம் நல்ல விஷயமா தான் அத்தை. ஆமாமா, பவிக்கு குழந்தை உண்டான நேரம். இனிமே நம்ம குடும்பத்துல எல்லாமே நல்லதா நடக்க போதுமா. ஹரி சார் நம்ம குடும்பத்துக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நல்லது செஞ்சிட்டு இருக்காருல்ல. ஆமாம் பவி, அவர் நல்ல மனசு யாருக்கும் வராது. சரி, வெளியில இருந்து அவர் நமக்கு செய்யற உதவிய இனிமே நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா இருந்து செய்யணும்னு நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோமா. அத்தை, ஹரி சாரும் நம்ம குடும்பத்து மேல அக்கறையா இருக்காரு.
நீங்களும் அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா துடிச்சு போயிடுறீங்க. ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இல்லாத ஏதோ ஒரு சூழ்நிலையால தான் ஹரி சார் உங்க கழுத்துல இந்த தாலியை கட்டினாரு. அதனால நீங்க நிஜமாவே முறைப்படி தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டியா ஏன் வாழக்கூடாது? ஆமாமா, வாழ்க்கையில எவ்வளவு காலத்துக்கு தான் நீங்களும் தனியாவே இருப்பீங்க? கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு உதவி வேணுமா? என்ன ஆச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள், அவ்வளவுதான் எங்களுக்குள்ள இருக்கிற உறவு. நீங்க ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க. அம்மா, நாங்க எதுவும் தப்பா பேசல. உங்க 2 பேரோட என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இத பாருங்கம்மா, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அபார்ட்மெண்ட்ல தப்பா பேசுவாங்கன்னு நினைச்சு உங்க மனசுல இருக்கதெல்லாம் நீங்க மறைக்காதீங்க. குட்டி, நீ இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. ஹரி சாருக்கு தெரிஞ்சா அவரும் தப்பா நினைப்பாரு. ஐயோ அத்தை, அவருக்கு சம்மதம் தான். நீங்க தான் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க. இங்க பாருங்க அம்மா, ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கல்ல அம்மா, நம்ம மேல உயிர்ல எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா என்னமா அர்த்தம்? அவருக்கு நம்ம குடும்பத்து கூட ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிறதாமா அவரோட ஆசை. ஆமா அத்தை, உங்களை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பாருங்க, எவ்வளவு அன்போட உதவி பண்றாரு. பவி, அதுக்காக அவரை ஹஸ்பண்டா ஏத்துக்கணுமா? ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான் பவி. சரிம்மா, அவரு மேல உங்களுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னா அவர் கட்டுன தாலியை மட்டும் நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க? அத்தை, தாலிய கழட்டுனா அவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பழைய சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் அடிக்காதீங்க, அதை என்னால ஏத்துக்க முடியாது. அம்மா, இத பாருங்க, ஆரம்பத்துல அவர் கட்டின தாலியாலேயே எனக்கு அவரை பிடிக்காம போச்சு. அதுக்காகவே நான் அவரை பல இடத்துல அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனா அவர் எதையுமே மனசுல வச்சுக்காம என்ன அவரோட சொந்த புள்ளைய நினைச்சு என் மேல உயிலெல்லாம் எழுதி வச்சிருக்காருமா. அப்படி ஒரு நல்லவர் எனக்கு அப்பா ஸ்தானத்துல வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. நான் உங்ககிட்டயே இதே தாலிய கழட்ட சொல்லி எவ்வளவு நாள் பேசாம இருந்திருக்கேன். அதே நானே உங்ககிட்ட சொல்றேம்மா, ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோங்க. எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? சரிம்மா, ஓகே, இந்த கல்யாணம் வேண்டாம், நடக்க கூடாதுங்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலிட் ரீசன் எனக்கு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். என்கிட்ட காரணம் எதுவும் இல்ல. ஆனா இந்த கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இனிமே இது சம்பந்தமா நீங்க 2 பேரும் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அம்மா, அம்மா நான் சொல்றது கேளுங்க அம்மா. அத்தை, என்னடா இது, 2 பேருமே இப்படி சொல்றாங்க. எப்படி இவங்கள ஒத்துக்க வைக்கிறதுன்னே தெரியலையே. விடுப்பவி, கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும். ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷனோட மனசு, இதை நம்மளால கரைக்க முடியாதா? இந்த கல்யாணத்தை நான் ஒரு சேலஞ்சா எடுத்து நடத்தி காட்டுறேன், நடத்தி காட்டுவேன். இல்ல, நடத்தி காட்டுவோம். காட்டுறோம்.